ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் கன்னியாகுமரி தான் சுற்றி பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே குளிச்சு ரெடி ஆகிட்டேங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வெயிலாக இருந்துச்சா, அதனால் கம்மியாக தான் சுற்றி பார்த்தேன். இன்றைக்கி போய் ஃபுல்லாக பார்த்துடலான்னு சொல்லி காலையிலே கிளம்பிட்டேங்க. காலையிலே அதுவும் இல்லாமங்க ஒரு 6 மணிக்கே வந்தால் இங்கே சூரியன் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும்னு சொன்னாங்களா. இந்த பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. அதை தாங்க பார்த்துக்கிட்டு அப்படியே மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்கேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள், எல்லாம் பில்டிங்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு பில்டிங்கை பாருங்களா, இது என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா தேட்டர் மாதிரியே இருக்குங்க. இந்த பாருங்க மாதா கோயில் தெரியுது பாருங்கள் ஒயிட்டா. காலையிலேங்க அந்த கிளி கத்துது பாருங்களா, அது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா. அதோட அந்த சவுண்டெல்லாம் அப்படியே நம்ம போகிறப்ப ஒன்று ஒன்றா என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் மேலே தானே என்னன்னா இந்த சைடு வந்து பாருங்கள் எவ்வளோ மாங்காய்லாம் வச்சுருக்கு பாருங்கள். இதே நம்ம ஊராக இருந்தால் மாங்காய் பிச்சு சாப்பிட்லாம். நம்ம இப்போ வெளியூரில் இருக்குமா, அதனால் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம என்னான்னு சொல்லி அப்படியே இறங்கிட்டு பார்ப்போங்க. இன்றைக்கி எப்படி போகும்னு தெரியாது இந்த விலாகு. பாருங்க இந்த படியில் இறங்கவே பயமாக இருக்குங்க. ஏன்னா நான் நிற்கிறதே ஒரு உச்சியில். ஐயோ, பார்த்து தான் இறங்கணும். அவங்களே சொன்னாங்க காலையில் மட்டும் தான் இதை மொட்டை மாடி ஓப்பன் பண்ணுவோம்ப்பா, எல்லா டைமும் ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவுறு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கா, அதனால் சப்போஸ் ஏதோ ஒன்று ஆகிடும்னு சொல்லிட்டு பூட்டியே வச்சிடுறாங்க. அது கொஞ்சம் நல்லது தாங்க. ஏன்னா சின்ன சின்ன பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒன்று ஆகிட்டா ரொம்ப தொல்லலை, அதனால் சூப்பர் தான். இதை பாரு அப்படியே வந்துட்டுங்க. என் பக்கத்துலங்க ஒரு டவர் இருக்குங்க. இது என்ன டவருன்னு தெரியல, செம்ம ஹைட்டாக இருக்குது. அது மொட்டை மாடி சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம கிரிக்கெட்டே விளையாடலாம் நமக்கு அந்த மாதிரி இருக்குது இங்கே ஒன்றுலாம். இங்கே வந்து பாருங்க தேங்காய் எவ்வளோ இருக்குது பாருங்க. அது இல்லாமங்க இங்கே வந்து தேங்காய் வந்து ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேங்க. தேங்காய் செவ்வாழ்னி போய் இருந்துச்சுன்னா குடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. ஏன்னா காலையிலே செவ்வாழ்னிலாம் குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பாரு இந்த வெயில் டைம்லாங்க இந்த மாதிரி இளநீ சாப்பிட்றதாங்க நல்லது. இளநீ ஜூஸ்லாம் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு அவ்வளோ சேஃப் தான். அப்படியே வாங்க போவோம். போயிட்டு ரூமில் பேக்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஏன்னா டைம் ஆகிடுச்சா, செக் அவுட் டைம் வந்து காலையிலே 8 மணிக்கெலாம் நம்ம செக் அவுட் ஆகிடணுங்க. அதனால் நம்ம எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோம். இதை நம்ம கிளம்ப வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே வந்துங்க ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதனால் நேற்றே வாங்கி வச்சுட்டேன், சாப்பிடவே இல்லை. அதான் இன்றைக்கி காலையிலே சாப்பிட்றேங்க. காலையிலங்க இந்தமாரி கொய்யாப்பழம், அதேமாதிரிங்க ஒரு செவ்வாழைப்பழம், இதெல்லாம் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம அதிகமாக வந்து இந்த டிஃபன் அந்த மாதிரி எடுத்துக்கிறத காலைல கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம கிளம்பி ஆகணுங்க, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அதே மாதிரிங்க இந்த கன்னியாகுமரிலாம் இருந்தாச்சுங்க டைம் போகிறதே தெரிய மாட்டுதுங்க. ஏன்னா இது ஒரு டூரிஸ்ட் ஏரியாவா, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மட்டும் இல்லை எல்லா லாங்குவேஜ் ஆளுமே இருக்காங்க. கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க, ஆந்திரா, ஹிந்தி, நிறைய பேருங்க. நானும் பார்த்தேன், எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களா, நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அந்தமாரிலாம் இருக்காங்க. அதனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக எல்லாமே ஒயிட்டாகவே இருக்காங்க. எனக்கே ஷாக் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. இது மெயினான ஒரு டூரிஸ்ட் ஏரியாவா, அதனால் சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். அப்படியே கொய்யாக்காய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வெளில என்னென்ன இருக்குன்னு சொல்லி இன்னும் பார்க்கலாங்க. நேற்று கம்மியாக தான் பார்த்தேன். ஏன்னா வந்துங்க கன்னியாகுமரியிலந்துங்க காலையிலே வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்தா கொஞ்சம் சூப்பராக டயர்டு இல்லாமல் பார்த்துடலாம். இதே வந்து ஒரு 12-1 மணிக்கெலாம் போய் பார்த்தோன்னா எதுவுமே சுற்றி பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அந்தமாரி வெயிலாக இருக்குமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு சூப்பருங்க. ஒரு காலையிலே ஒரு 6 மணிக்கு போனோமா, ஒரு 10 மணிக்கெலாம் ஃபுல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பி வந்தாச்சு. இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழத்தை சரி பழம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக வந்துங்க நேந்திரம் பழம் தான் அதிகம். அப்படியே போகிறப்ப ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போகும். பாருங்க என்ன கடையெல்லாம் எதுவும் ஓப்பன் பண்ணல, அப்படி தான் இருக்குது. இங்கே ரூமு தாங்க அதிகமாக இருக்கும்.
பாருங்களா, அதோ கூட இருக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் ரூமெல்லாம் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 2000க்கு உள்ளே தாங்க இருக்குது. ஃபேமிலியோட நம்ம நிறைய பேர் தங்குற மாதிரி இருந்தால் ஒரு 3000 மேலே வரும். பாருங்க சரி, அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீச்சு சைடு தான் போகிறோம். பைக் எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்க ஜவுளி கடை பாருங்க. சரி, ஆனால் பில்டிங்லாம் பார்த்தா எல்லாம் சென்னை மாதிரியே இருக்குது. பார்த்தா அவ்வளோ ஹைட்டாக இருக்குங்க. இன்றைக்கி வர மண்டேவா, ஸ்கூலு எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. சரி கூட்டமாக இருக்குது வர. இப்போ நம்ம போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் வந்தாச்சு. வெறும் டூரிஸ்ட் ஏரியாவாக இருக்கா, செம கூட்டமாக இருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டத்தை, நிறையா இருக்குது. எல்லாம் டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாருங்க கடையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நிறையா இருக்கும் கடை பார்த்தா. காலையிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூரியெல்லாம் விற்கிது பாருங்க. இங்கே பாருங்க கடையை எவ்வளோ கடை இருக்குங்க, நிறையா இருக்கா. எல்லாம் நம்மளே பார்க்குறாங்க, ஒரு சையாவே இருக்கு. பாருங்க இட்லி பூரியா ஏகப்பட்டது இருக்குங்க. இந்த சைடு எல்லாமே ஹோட்டல் தான், நிறையா இருக்கும். இங்கே பாருங்க காலையிலே வந்து டீ போட்டுட்ருக்காங்க. இதுதான் டீ ஷாப்பு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கு வந்தாச்சுங்க. பீச்சில் நேற்று எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, இன்றைக்கி பாருங்கள் கூட்டமே இல்லைங்க. எப்படி தெரியுது பாருங்க, சிலை சூப்பராக இருக்குங்க. திருவள்ளுவர் சிலை வா, இன்னைக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க. அப்படியே நம்ம இறங்கி இறங்கி பார்க்கலாம். இங்கே வர கடல் தண்ணி அடிக்கணும் போகுது. அம்மா இதுலேருந்து இறங்கி இறங்கி கால் வலி வந்துடும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் எப்படி அடிக்கிட்டு பாருங்க, நம்ம மேலே அடிக்கும் போகுங்க. இங்கே வர தண்ணி இதுக்கிட்ட வந்தால் சூப்பராக இருக்கும். இன்னும் பாருங்க கல்லெல்லாம் எவ்வளோ பெருசுக்கு தெரியுது பாருங்களா, பெருசாக தெரியுதுங்க. இந்த பாருங்க வேலைலாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பப்போ மண் இருந்தால் கூட்டிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாருங்க மண் என்ன கலர் இருக்குன்னு பாருங்களா, சூப்பராக இருக்குங்க. திருவள்ளுவர் சிலை போகிறதுக்கு போட்டு இன்னும் ஓப்பன் ஆகலைங்க. அது எப்படி பார்த்தாலும் ஒரு 9 மணிக்கு மேலே தாங்க. நான் கொஞ்சம் காலையிலே வந்திருக்கேன்னா இன்னும் ஓப்பன் ஆகலை. இந்த பாருங்க சிலை எப்படி தெரியுது, இந்த பாறாங்கல் எல்லாம். வா இந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டே போகலாம் பாருங்க, செம்மையாக இருக்கு. அப்படியே நம்ம உள்ளே போக வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கன்னியாகுமரி பூங்காவுக்கு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. பச்சை பச்சைன்னு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த லைட்டிங்லாம் நைட்டில் பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க சிலையெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் அருமையாக இருக்குது அந்த சிலையெல்லாம். இப்போ நம்ம இது உள்ளே போவோம். உள்ளே போனோன்னா இந்த அது பாருங்க, அந்த ஒயிட் பூ வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த பாரு இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சரின்னு சொல்லி பக்கத்தில் வந்து பார்க்கலான்னு வந்தாங்க. இந்த பாரு எப்படி இருக்குன்னு அழகா சூப்பராக இருக்குது. இந்த பூ இன்னும் அழகாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது செம்மையாக. இந்த பாரு எல்லாம் ஒரே சேம் பூ தான். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம ஊர் செம்பருத்தி சூப்பராக இருக்குங்க.
இங்கே பாரு எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே பார்க்குறது செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே நான் போக வேண்டியதாங்க. இது எவ்வளோ அழகாக தெரியுது. சுற்றி இப்படி தான். இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஒரு யானை, சின்ன பசங்க விளாட்றது. இங்கே வர இந்த இருக்கு பாரு. இது சின்ன சின்ன பசங்களாம் வந்தாங்கன்னா விளாட்லாம், சூப்பராக இருக்கும். இங்கே பாரு எப்படி இருக்குன்னு, அருமையாக இருக்குங்க. அதேமாரி இங்கே வந்தீங்கன்னா தோ பாரு, இங்கெல்லாம் சின்ன சின்ன பசங்க விளாண்டுருக்காங்க. இதை சுற்றி உள்ளலாம் எப்படி போகுது பாரு. டன் டன். இங்கே பாரு, ஆஹா ஜாலியாக இருக்குது. அதேமாரி இதை பாரு, சூப்பராக இருக்குது. அதுவும் இது பார்க்குறது இன்னும் அழகாக இருக்குங்க. இன்னும் ஒரு ஆள் இருந்தால் இதில் விளாட்லாம், செஜக்குன்னு விளாட்லாங்க. சரி வாங்க அப்படியே நான் போக வேண்டியதாங்க. இங்கே பாருங்க, காலையிலே ஒரு இளநீ குடிச்சாவதுங்க. அப்பா நடந்து வந்த டயர்லங்க இந்த இளநீ குடிச்சா வந்தாங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னைக்கு கூட்டம் ரொம்ப கம்மி தான். இது ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ இளநீ விற்கிறோம். இதெல்லாம் இப்போ தான் பறிச்சுட்டு வந்திருக்காங்க போது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த வெயில் டைமுக்கு ஒரு இளநீ குடித்தாதாங்க நல்லது, இல்லைன்னா மஞ்சள் காமில் வந்துடுங்க. சரிங்க, இளநீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. போட் ஹவுஸு போய் பார்க்கலான்னு ஆசையாக இருக்குது. ட்ரை பண்ணுவோம், டிக்கெட்டு கிடச்சா போக வேண்டியதாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கன்னியாகுமரி கோயிலை பாருங்கள். கடலுக்கு பக்கத்தில் இவ்வளோ பெரிய கோயிலாங்க, ஆச்சரியமாக இருக்குது. செம்ம ஹைட்டுங்க அந்த காம்பவுண்டு. அப்படியே உள்ளே போக வேண்டியதாங்க அப்படியே நடந்து. ஆனால் கோவில் ஆனால் பூட்டி தான் இருக்குது. இந்த காம்பவுண்டை ஏறினா என்னமோ ஜெயிலு மாதிரியே இருக்குங்க, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அப்படியே திரும்பினோன்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள், சரி கூட்டங்க. இந்த சைடு அப்படியே கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கா, அதனால் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து நின்றுட்டு இருக்காங்க. சரிங்க, நம்ம அப்படியே போக வேண்டியதான். எல்லாங்க எல்லா லாங்குவேஜுக்காரங்களும் இருக்காங்க, நம்ம தமிழ் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே நிறைய விற்கிறது வந்துங்க அந்த சங்கு இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா இருக்குங்க. சின்ன பசங்க பாருங்கள் விளாட்றப்ப, நான்லாம் இந்த கவுண்டிலாம் கிடைக்காதுங்க, இப்போல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்களா. இந்த காக்கா அடிக்கிறது இங்கே பாரு, எவ்வளோ ருத்ராட்சி கொட்டை, இந்த இதெல்லாம் நிறையா இருக்குங்க. அப்படியே நம்ம உள்ளே போக வேண்டியதான். இது பாரு, இதுதான் இந்த கோயில் என்ட்ரன்ஸு. எவ்வளோ பேர் கோயிலை பாரு. அப்படியே நம்ம இது உள்ளே போய் ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு போவோம். மெயினுங்க சீப்பு தான் வாங்கணும், அதான் பார்க்குறேன். இது ஃபுல்லாகவே வெறும் சின்ன சின்ன பசங்க விளாட்றது. சீப்பு எங்கே இருக்குன்னு இந்த இருக்குங்க சீப்பு, இதான் வாங்கணும் மெயின். ஒரு சின்ன சீப்பு கிடைச்சாலும் ஓகே தான். இந்த இருக்குது பாருங்க, இந்த மாதிரி சீப்பு தாங்க. நான் சீப்பு வாங்க மறந்துட்டேன், அதனால் ஒரு கலர் எடுத்து, இந்த கலர் ஓகே, இதை வாங்கிட்டு பாரு. அது எவ்வளோ பொம்மையாக இருக்குன்னு நிறையா இருக்குங்க. அப்படியே பார்த்துட்டு நம்ம பில்லை கொடுத்துட்டு போக வேண்டியதான்.
ஏகப்பட்டது இருக்குங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க விளாட்றது தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டுக்கு வந்தாச்சு. போட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரி கூட்டங்க, எவ்வளோ லென்த்தை பாருங்கள். சரி கூட்டமாக இருக்கு. அப்பா இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டத்து. இங்கே பாருங்க சரி கூட்டங்க. இங்கே பாருங்க போட்டில் ஏறியாச்சு. ஏறினோன்னே சேஃப்டி கொடுத்துட்டாங்களா, சேஃப்டி கொடுத்துட்டு அப்படியே உக்காந்தாச்சுங்க. பாருங்கள் பின்னாடி எவ்வளோ பேர் ஏறுறாங்கன்னு. சரி பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்பா செம்ம டயர்டுங்க. இப்போ போட்டு கிளம்ப போகுது, பார்ப்போம். திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா அது எப்படி இருக்குன்னு நானும் இப்போ கிட்டே போய் பார்த்ததில்லை, பார்ப்போம். போட்டு கிளம்பிட்டுங்க. இந்த பாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்தாச்சு. பாருங்க எவ்வளோ ஹைட்டை பாருங்க. ஏப்பா சூப்பராக இருக்குங்க இந்த இடம்லாம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு இந்த இதெல்லாம். சரி பேர் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க எப்படி செம்ம ஹைட்டாக இருக்குது. இப்போ இது மேலே ஏறும். எவ்வளோ ஹைட்டுங்க, செம்ம ஹைட்டாக இருக்குது. இப்போ உள்ளே தான் போகிறோம். அப்படியே பாருங்க. அப்பா சூப்பராக இருக்குங்க இந்த இடம்லாம். இந்த பாருங்க இந்த கதவு எவ்வளோ பெருசு இருக்கு. செம்ம காத்தடிக்குதுங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி கூட்டங்க. அப்பா ஆனால் இது உள்ளே வர்றதுக்குங்க 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்க திருவள்ளுவர் சிலை பக்கத்துலேயே நின்னாவது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ கூட்டத்தை பாருங்க. நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் இங்கே இருந்தாங்க வந்தேன். இப்போ சுற்றி பார்க்குற காட்டியுமே ஓவர் டயர்ட் ஆயிடுச்சிங்க. அப்படியே நம்ம போக வேண்டியதான். இங்கே பாருங்க கண்ணாடி. இதில் நடக்கவே இவ்வளோ பயமாக இருக்கு. தெரியல கடல் பாருங்க பிரான்ஸ். கீழே எப்படி இருக்குன்னு பாருங்களா. கண்ணாடியில் தாங்க நடந்துகிட்டு இருக்கேன். பயமாக இருக்கு வேறு. எப்படி அப்பா செம்மையாக இருக்குங்க கீழே பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஃபாரினில் தான் பார்த்துருக்கேன். இப்போது நம்ம ஊர்லேயும் இருக்கிறது செம்மையாக இருக்குங்க. கடல் அலையெல்லாம் பார்த்தாலே அம்மா இல்லை நடக்கவும் முடியலங்க, அப்படி இருக்கு.
எல்லாம் எப்படி தான் நடந்து வராங்கன்னு தெரியல. இந்த சைடு அப்படியே பாருங்கள், திருவள்ளுவர் சிலை எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு. அப்படியே உள்ளே போக வேண்டியதாங்க. அப்பா பயமாக இருக்குங்க இதில் நடக்கதான். சூப்பராக இருக்கு. பாருங்க இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இது உள்ளே தான் போகணும். இது அப்படியே திரும்பினா எவ்வளோ பக்கத்தில் வந்து நான் நிற்கிறோம் பாருங்க. சரி ஹைட்டுங்க. அங்கேருந்து பக்கத்தில் ரொம்ப லாங்காக இருந்துச்சுல, இப்போ பக்கத்தில் வந்தோன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போனால் செம்மையாக இருக்கும். பாருங்க உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்த வேகத்துக்கு வழியெல்லாம் இப்படி தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்படி தான் போகணும். போன வேகத்துக்கு ஏப்பா. ஆனால் வயசானவங்கெல்லாம் வர முடியாதுங்க. வயசு பையன் அந்த மாதிரி தாங்க வர முடியும். ஆனால் படியில் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்படி தான் நம்ம மேலே ஏறணும். அப்படியே போக வேண்டியதான். செம்மையாக இருக்கு. புஸ்குன்னு லேடிஸ் தான் வராங்க. அம்மா இருந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இது மேலே ஏறதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஃபுல் லைட்டிங் தாங்க. லைட்லாம் பலமாக இருக்குது. அப்போ கொஞ்சம் சார்ஜர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சார்ஜ் போட்டு போகலாம். அந்த பிளக்கை கொடுக்க மறந்துட்டாங்க. இப்போ மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், திருவள்ளுவர் சிலை மேலே வரப்போகிறோம். சரி கூட்டமாக இருக்குங்க. இங்கே பாருங்க வந்தாச்சுங்க. சூப்பராக இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. பக்கத்துலேயே வந்தாச்சு. செம்ம ஹைட்டாக இருக்குங்க. காமிக்கிற மாதிரி இவ்வளோ ஹைட்டாக வரு. அப்படியே வந்து தொட்டாச்சுங்க. தொட்டுட்டு சூப்பராக இருக்கு. திருவள்ளுவர் சிலை மேலே வந்தோன்னா எவ்வளோ ஹைட்டாக வருங்கண்ணா. இப்போ மேலெல்லாம் எப்படி தான் ஏறினாங்கன்னே தெரியலங்க. அந்த மாரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் அங்கேருந்து பார்த்தேன்னா இப்போ இதுக்கிட்டே வந்தாச்சுங்க. வந்துட்டு பீச்சில் அப்படியே கொஞ்ச நேரம் பார்க்க வேண்டியதான். ஏப்பா முடியலங்க. இங்கே பாரு, அப்படியே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாரு ஃபுல்லு எல்லாமே லாங்குவேஜ் வேறு வேறு தாங்க. எல்லாம் ஹிந்தி தெலுங்கு எல்லாம் பேசுகிறாங்க கலந்து. பாரு இப்போ நம்ம வந்த இடம் இருக்கு பாரு. ஃபுல்லு லைட்டிங் அப்படியே தான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி. எவ்வளோ ஹைட்டா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சரிங்க, நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. அப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னலாம் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம சிக்கனுக்கெல்லாம் போடலாம்ல, கறிப்பட்டை எல்லாமே அது இருக்குது. அடுத்தது பாருங்க, நம்ம தேங்காய் எண்ணெயில் போடுறதுங்க. இது போட்டால் முடியெல்லாம் வந்து கொட்டாதான். அதனால் இது என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு டப்பா வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போக போகிறோம். நல்லதாக பார்த்து இங்கே இருக்குது பாருங்க. இதிலே தெரியுதா, இது ஒன்று வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுப்போம். எப்படி கொட்டுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். நிறையா இருக்குங்க. கண்ணாடி பாட்டில் இருக்குது. அதேமாரி பாருங்கள் ஜீரகம், இந்த பாரு கிராம்பு பாருங்கள் எவ்வளோ. இது ஃபுல்லாக வரும் கிராம்பு தான். கிராம்பு ஜீரகம் எல்லாமே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்வீட்டு. இதை பாருங்கள் அத்திப்பழம், இங்கே பாருங்க பாதாம் முந்திரி எல்லாம் பர்செல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க பாரு. இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குது பாரு. இப்போ நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போக வேண்டியதாங்க. இந்த இதெல்லாம் என்னன்னு தெரியல பாரு. இது எல்லாமே 20 ரூபா தாங்க. எல்லாமே அண்ணன் கடையில் சீப்பு தான் பாரு. நம்ம சந்தையில் விற்கிற மாதிரி விற்கிதுங்க எல்லாம். இது வந்து பாரு பியூர் தேங்காய் எண்ணெய். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து 150 ரூபா, இங்கே 100 ரூபா. நிறையா இருக்குது. இந்த பாரு ஏலக்காய். இங்கே பாரு ஏலக்காய் எப்படி இருக்குது.
ஆனால் இது என்ன காய்னா? இந்த பாருங்க ஜாதிக்காய். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஜாதிக்காய். அடுத்தது வந்தீங்கன்னா இங்கே பாருங்க இது இருக்குது பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. ஜாதிக்காய் தான் இது. பார்த்தீங்கன்னா உருண்டை உருண்டையாக இருக்குங்க இப்படி. ஆனால் இது என்ன காய்னா? பாருங்க இது வந்து கருக்கு ஏலக்காவும் எப்படி இருக்குது பாருங்க. ஏகப்பட்டது இது சுற்றி வெறும் இது தான். எல்லாம் சீப்பான ரேட்டு தாங்க. ஆனால் நம்ம பேக்கில் நிறைய எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நம்ம தேவைப்படுறத மட்டும் வாங்கிட்டு போவோங்க. சரிங்க, வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து சிக்கனுக்கு போடுறது. இது என்ன காய்னா? அருணாச்சி ஸ்டாப்பு. ஏகப்பட்டது. இதை பாருங்கள் தைல கட்ட மாதிரியே இருக்குங்க பார்க்கறதுக்கு. செம வாசம், சூப்பராக இருக்குது. இப்போ வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான்.